வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு பட்டு சாரி ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு லைனிங் கொடுத்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவ் தான். ஸ்டார் நெக் வச்சு பார்டர் வந்து 2 லைன் வைக்கிறது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த பட்டு சாரி ப்ளவுஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து அளவு ப்ளவுஸு. இப்போ வந்து லைனிங் வந்து இந்தமாரி அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. நல்ல மெட்டீரியல், இந்தமாரி நல்ல மெட்டீரியலாக வாங்கி போட்டுக்கோங்க. வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு சுருங்காத அளவுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக்கை கட் பண்ணிக்கலாம். இதே சேம் சைஸ் தான். நம்மளுக்கு வந்து அளவு ப்ளவுஸில் கிராஸ் கட்டிங் இருக்குது. கிராஸ் கட்டிங் தான் கட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். கிராஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. லைனிங் ப்ளவுஸ் நம்ம எல்லாமே 1/2 இன்ச்சு தான் இங்கே விடுவோம். ஏன்னா செப்பரேட்டாக ஒரு துணி கொடுத்து அடிச்சு திருப்புற மாதிரி தான் வரும். இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்திங்களா அப்படியே டபுளாக மடிச்சிருங்க. இந்த அளவு டபுளாக மடிச்சுட்டு இதிலேருந்து ஒரு நம்மளுக்கு இதுதான் ரெடி அளவு. நம்மளுக்கு பேக்கில் டாட்டு வேணான்னு சொன்னிங்கன்னா இதே அளவு மார்க் பண்ணிங்க. நம்மளுக்கு இந்தமாதிரி டாட்டு வேணும்னு சொன்னிங்கன்னா இதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. அப்படியே இந்த அளவு மடிச்சுட்டு பேக் நெக்கு இந்த 1/2 இன்ச்சு தீஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து வச்சுட்டு இதிலேருந்து நெக்கிலேருந்து நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். இதான் நம்மளுக்கு வந்து ரெடி அளவு. இதை வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம். அடுத்தது வந்து இந்த பேக் சைஸ் இந்த பட்டி பீஸ் இருக்குங்க, அதுலேருந்து எடுத்துகிட்டு இந்த ஆம்பூல் பீஸ் வரைக்கும் இந்த அளவு அப்படியே வச்சு இந்த அளவு இதான் நம்மளுக்கு வந்து ரெடி அளவு. இதில் வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். ஏன்னா நெக்கு தைக்கிறது 1/4 இன்ச்சு போதும். இது ஸ்லீவ் தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு பிடிச்சா உங்களுக்கு சீக்கிரமாக பிடிச்சிக்கும். அதனால் வந்து நம்ம 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸ் லென்த்து இந்த அளவு ஷோல்டர் வந்து அப்படியே வச்சுருங்க. இந்த ஷோல்டர் ஜாயினிலேருந்து 14.5 இருக்குது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 14.5 நம்ம பிடிச்சி தப்பே இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 15 வச்சு அப்படியே மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு டிஸ் மார்க், இது ஒரு டிஸ் மார்க் போட்டுருங்க. இது நெக்கு அளவுக்காக ஒரு டிஸ் மார்க் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பாடி லூஸ் இந்த அளவு ப்ளவுஸ் வந்து அப்படியே டபுளாக மடிச்சிடுங்க. இந்த அளவு அப்படியே நீட்டாக மடித்து போட்டுருங்க. இப்படி மடித்து போட்டோடனே நம்மளுக்கு பாடி லூஸ் வந்து இதிலேருந்து நம்ம டேப் அளந்துக்கலாம். 21 இருக்குது. ஷோல்டர் வந்து 12 இன்ச்சு இருக்குது. 21 அப்படியே ஆஃபாக பிரித்து 10.5 இன்ச்சு வச்சுருங்க. ஷோல்டர் வந்து 12 இன்ச்சு இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இதுக்கு ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு லைன் போட்டாச்சுங்களா. நம்மளுக்கு இந்த ஸ்கேல் அளவு எக்ஸ்ட்ரா ஒரு துணி விட்டு ஒரு லைன் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறது. இதுலேருந்து 1.5 இன்ச்சு இந்த ஷேப் இருக்குங்க இல்லையா, இந்த ஷேப் வந்து அப்படியே இப்படி ஒரு டீஸ் மார்க் போட்டுங்க. இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. ஷோல்டர் வந்து இங்கே நம்ம 1/2 இன்ச்சு பிடிப்போம் இல்லைங்களா, இந்த அளவு விட்டுட்டு இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து ஆரம்பித்து இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த டீஸ் மார்க் போட்டுருங்க இல்லையா, அதுலேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இங்கே ஒரு கட் போட்டுருங்க. நம்மளுக்கு வந்து நெக்கு வந்து இந்த ஸ்டார் நெக் கட்டிருக்காங்க. இந்த அளவு நெக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் வச்சுட்டு இந்த ஷேப் வந்துடும். இந்த அளவு அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு இதான் நெக்கோட சைஸ். நம்மளுக்கு வந்து பார்டர் வந்து இதில் ஃபுல்லாக பார்டர் வந்துடும். நீங்கள் வந்து இப்படி டபுளாக மடிச்சிட்டிங்க இல்லையா, இந்த அளவு வச்சு ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கோங்க. இதிலேருந்து ஒரு பார்டர் வந்துடும். இதே அளவு நம்மளுக்கு கேப் விட்டுட்டு இங்கே ஒரு பார்டர் வந்துடும்.
இதில் ஒரு லைன் வரும்போது இதில் ஒரு 2 லைன் கொடுக்கும்போது பார்டர் வந்து நல்லா நீட்டாக வந்துடும் பட்டு சாரிக்கு. பேக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து சிலுவு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடிச்சிருக்கீங்க இல்லையா, இப்படி ஒரே சைஸ் வேணாலும் மடித்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஆமுல் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துட்டு இந்த அளவு 4 பக்கம் ஜாயிண்ட் போடணும். நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் 2 பக்கம் ஜாயிண்ட் போகிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுனா உங்களுக்கு பேக் சைடு மட்டும் ஜாயிண்ட் வந்துடும், ஃப்ரண்ட் சைடு வராது. இங்கே நம்ம 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இந்த அளவு 1/2 இன்ச்சு நம்மளுக்கு போதுமானது. அப்படியே இந்த அளவு ப்ளவுஸை வச்சுட்டு சிலுவு சுற்றளவு, அதுக்கப்புறம் வந்து சிலுவு லென்த்து இந்த அளவு வச்சுட்டு இங்கே ஒரு ஆமுலில் மார்க் பண்ணிவிடுங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா லைன். இதுதான் வந்து நம்மளுக்கு ரெடி அளவு. இப்போ இந்த அளவு வச்சு ஒரு டீஸ் மார்க் போட்டுங்க. இப்போ இந்த அளவு இருக்குங்க இல்லையா, நம்மளுக்கு இதுதான் ரெடி அளவு. இதிலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு அப்படியே டீஸ் மார்க் போட்டு இந்த டீஸ் மார்க்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணிட்டீங்களா, நம்மளுக்கு இதுதான் ரெடி அளவு. இங்கே ஒரு கட் போட்டுருங்க. ஜாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒரே பக்கம் தான் ஜாயிண்ட் வந்துடும். அடுத்தது வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த கரை பீஸ் இருக்குங்க இல்லையா, டபுள் பீஸாக இந்த பக்கம் வர அளவுக்கு மடிச்சிடுங்க. இந்த அளவு மடிச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் மடிக்கிற அளவுக்கு இந்த அளவு ஒரு டீஸ் மார்க் போட்டு, நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு இதில் கம்மியாக தான் துணி இருக்கும். நம்ம வேறு லைனிங் இந்த கூட எக்ஸ்ட்ரா அதில் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஒரு மார்க் போட்டு இங்கே ஒரு லைன், இது ஒரு லைன், இந்த அளவு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. பேக்குக்கும் சின்னதாக மடிக்கிற மாதிரி தான் வரும். நம்மளுக்கு லைனிங் துணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா செப்பரேட்டாக ஒரு துணி கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எந்த அளவு அப்படியே இந்த ஷேப்புக்கு அப்படியே எடுத்துருங்க. இந்தமாரி ஷேப் வந்துடும். இதுதான் ஃப்ரண்ட் சைடு. நம்மளுக்கு லைனிங் மடிக்கிறது இந்த அளவு தான் துணி இருக்குது. மேக்ஸிமம் 1.5 இன்ச்சு துணி விடுவோம். இதில் துணி இல்லாத தொட்டு கம்மியாக விட்டுருக்கோம். நம்ம டபுள் துணியாக கொடுக்கும்போது அதில் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்ம வந்து ப்ளவுஸ் லைனிங் இந்த அளவு இருக்குங்க இல்லையா. இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங். இப்போ நம்ம வந்து இது கிராஸ் கட்டிங் போடும்போது இந்த இருக்குங்க இல்லையா, இந்த கிராஸ் எவ்வளோ ஃபுல் கிராஸ் போடுறோமோ அவ்வளோ ப்ளவுஸ் நல்லா நீட்டாக வந்துடும். இந்த அளவு இப்படி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்படி கிராஸ் இன்னும் இப்படி வேணால் இப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த ஷேப் இப்படி வந்துருந்தீங்க இல்லையா, இந்த அளவு இப்படி கிராஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஷேப் வந்துடும், இந்த ஸ்டார் மாரி வந்துடும். இதுதான் ஃபுல் கிராஸ். இதை வந்து நம்ம அப்படியே இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த பேக் அளவு வச்சு அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். இதான் ஷோல்டர் அளவு. இந்த அளவு வச்சு ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த ஆமுல் ஷேப்லேயே ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரைட்டு இந்த ஸ்ட்ரைட் போட்டிருக்கு. நெக் ஷேப்புக்காக இது ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு ஷேப். இது வந்து நம்மளுக்கு ஃபுல் கிராஸ், இந்த மாதிரி எழுத்த ஃபுல் கிராஸ் வரணும். இப்போ வந்து இந்த பேக்கில் வச்சு இந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு பிடிப்பீங்க இல்லையா, இந்த அளவு வச்சுட்டு இதுலேருந்து 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டாட் அளவு, இந்த அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு நம்ம எவ்வளோ பிடிப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். இப்போ வந்து நெக்கு இறக்கம் இந்த அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ மேலே வந்து ஷோல்டர் பிடிப்போம் இல்லைங்களா, அதிலேருந்து விட்டுட்டு இந்த நெக் ஷேப் அளவுக்கு அப்படியே ஒரு மார்க் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு நெக் ஷேப் அளவு. இந்த பட்டி பீஸ் வரைக்கும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இப்போ டாட் லென்த்து பார்த்துக்கலாம். இந்த அளவு இப்படி மடிச்சிடுங்க. மேலேருந்து டாட் லென்த்து இந்த அளவு ஒரு மார்க் போட்டுருங்க. அப்படியே இந்த லைனிங் துணி பார்த்து இந்த அளவு ஒரு மார்க். இதான் நம்மளுக்கு ஷேப் போட்டிருக்கோம். இந்த அளவு இது ரவுண்ட் நெக் போட்டிருக்கு. அப்படியே மேலே வந்து இந்த அளவு ஒரு டீஸ் மார்க், இது ஒரு டீஸ் மார்க். இந்த பக்கம் வந்து ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு டீஸ் மார்க் போட்டாச்சுங்களா. இப்போ இதிலே நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷேப்பு இதிலேருந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆமுல் மட்டும்
இது பேக் அளவு வச்சு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது மட்டும் இந்த ஷேப்புக்கு வந்துடும் 1/2 இன்ச். இங்கே வந்து இதே ஷேப் தான் வரும். இங்கே மட்டும் இந்த ஆமுல் மட்டும் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி எடுத்துடணும். இதுலேருந்து இந்த ஆமுல்லேருந்து இந்த கவர் தட்டு எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஆமுல் சுருக்கம் இல்லாமல் வரும். அதுக்காக இந்த 1/2 இன்ச் எடுக்கிறோம். இப்போ வந்து இந்த நெக் ஷேப்பை அப்படியே கட் பண்ணிக்கலாம். நெக் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட்டோட சைஸு. இப்போ வந்து இப்படி மடிச்சுட்டு இதுக்கு நம்மளுக்கு டாட் மார்க் அளவு ப்ளவுஸ் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இருக்குங்க இல்லையா, நம்ம அளவு ப்ளவுஸில் இங்கேருந்து 3 இன்ச்சு இருக்குது. இந்த அளவு விட்டு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த ஷேப் இருக்குங்க இல்லையா, இதை வந்து இந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இதை எடுத்துகிட்டு அப்படியே இந்த ஃப்ரண்ட்டு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு நம்ம டேப்பால் அளந்துக்கலாம். அந்த அளவுக்கு 11 இருக்குது. எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சு 12 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுருங்க. இங்கே ஒரு டாட் பிடிக்கும், அதுக்கு 1 இன்ச்சு வந்துடும். அப்படியே இதை 2த்தையும் ஒன்றா மடிச்சுட்டு இது இங்கே ஒரு டாட் வந்துடும். இந்த அளவு அப்படியே வச்சு ஒரு டீஸ் மார்க் போட்டுங்க டாட் அளவுக்கு. இதுதான் நம்மளுக்கு வந்து பிடிக்கிற அளவு. இந்த சைடு டாட் வந்து இதிலேருந்து இதோட நிப்பாட்டுறோம். இந்த அளவு வந்துடும். இதில் நம்ம அப்படியே இந்த அளவு பிடிச்சிக்கலாம். சென்டர் டாட் இந்த அளவு வந்துடும். நம்மளுக்கு பட்டி பீஸ் கட் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த அளவு இந்த ஷேப்பு இதிலேருந்து இங்கே டாட் வந்துடும். இந்த அளவு பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இங்கே அர்க்காத் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது இந்த ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த லைனிங் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த வேஸ்ட் லைனிங்கில் ஒரு பக்கம் மட்டும் தான் நம்மளுக்கு ஜாயிண்ட் வரும். இந்த அளவு வச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவு ஜாயிண்ட் தேவைப்படுதோ அந்த அளவு பிடிக்கிற அளவுக்கு வச்சுட்டு இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிடுங்க. இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பக்கம் மட்டும் நம்மளுக்கு ஜாயிண்ட் வந்துடும். இந்த அளவு வந்து 1/2 இன்ச் அப்படியே கவர் தட்டு எடுத்துக்குங்க. இதுதான் நம்மளுக்கு ஸ்லீவ் ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்துடும். இந்த பக்கம் வந்து இந்த ஜாயிண்ட் போடும்போது இந்த அளவுக்கு வந்துடும், கரெக்டாக வந்துடும். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ வந்து இந்த சேரீயில் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இதான் பட்டு சேரீ ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பார்டர் வந்து ஸ்லீவுக்கு வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து அப்படியே டபுளாக மடிச்சிருங்க. இந்த அளவு டபுளாக மடிச்சுட்டு இந்த கட் பண்ணியிருக்கல ஸ்லீவ் இந்த அளவு வச்சுருங்க. இந்த ஜாயிண்ட் வந்து இந்த அளவு வந்துடும். இங்கே மட்டும் சின்ன சின்ன ஜாயிண்ட்டு நம்ம ஒரிஜினலில் வந்து கொடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு அப்படியே ஸ்லீவ் வந்துச்சு இல்லையா. இப்போ வந்து இந்த பார்டர் தான் நம்ம நெக்குக்கு வைக்கணும். இந்த பார்டரை வந்து தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்டரை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் 2 பார்டர் வைக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, நெக்குக்கு வந்து இந்த பார்டர் வச்சுருவோம். இந்த ஷேப்புக்கு மீதி இருக்க இந்த லைன் வந்து இங்கே வந்துடும். நம்ம பேக்கில் 2 பார்டர் வைக்கும்போது நல்லா இருக்கும். இப்போ வந்து இதை அப்படி இந்த அளவு போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பு கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த அளவு பீஸ் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு கிராஸ் கட்டிங் தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த அளவு லைனிங் எடுத்துகிட்டு இதில் நம்மளுக்கு எந்த அளவு கிராஸ் வருதோ அந்த அளவு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் தான் பட்டி பீஸ் எடுக்கணும். இப்போ வந்து ஃபுல் கிராஸ் போட்டிருக்கோம். இந்த கிராஸ் வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் லைனிங்கில் கிராஸ் கட் பண்ணிட்டு ஒரிஜினலில் தான் கிராஸ் கட் பண்ணணும். ஏதோ ஒன்றில் மட்டும் கிராஸ் கட் பண்ணிட்டு அது சரியாக வராது. அதனால் லைனிங்கில் கிராஸ் கட் பண்ணும்போது நம்ம ஒரிஜினலில் எந்த அளவுக்கு கிராஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ப்ளவுஸ் நல்லா நீட்டாக வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு கிராஸ் கட்டிங் பண்ணியாச்சு.
அடுத்தது வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதுதான் பட்டி பீஸு. நம்மளுக்கு கீழே வந்து இவ்வளோ தான் வரும். இதில் வந்து வர அளவுக்கு நம்ம ஜாயிண்ட் கூட போட்டுக்கலாம். கீழே இந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இது 2 பீஸும் ஒரே அளவு கட் பண்ணிக்கலாம். இது பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. இது வந்து ஸ்லீவ், ஃப்ரண்ட்டு, பேக்கு. இந்த பார்டர் வந்து நம்ம டபுளாக கட் பண்ணிவிட்டு நெக்குக்கு இந்த ஷேப்புக்கு ஒன்று இந்த ஷேப்புக்கு ஒன்று கொடுத்துருவோம். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.